விஷாலுக்கு இன்னைக்கு நான் சேலஞ்ச் கட்டினேன். விஷால், இன்னையிலேருந்து என்னைக்க நீ இந்த நடிகர் சங்கத்தில் நீ நில்லு, இனி நில்லு. இந்த தடவை என்னை நீ என்ன தூக்கு, நான் கோர்ட் இருக்கு, நான் வந்துடுவேன், நான் அடுத்த வாரம் மெம்பர் ஆகிடுவேன், எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எனக்கு கோர்ட் இருக்கிற வரைக்கும் உன்னை மாதிரி ஆளுகள் எல்லாம் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். நீ இனி நடிகர் சங்கத்தில் நீ எப்படி பதவிக்கு வர போறேன்னு பார்ப்போம். அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலேயே எங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தல் இருந்தனால நான் இன்னைக்கு சொல்றேன், முழுமையா அதுல நான் வேலை பார்க்கல. இந்த வரப்போற தேர்தலில் யாரு வேட்பாளரோ உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க கூட நான் நிற்பேன். உனக்கு நீ எப்படி ஓட்டு வாங்க, இந்த கூட இருக்க நடிகர்கள் ஒரு 100-200 பேரை தவிர உனக்கு எந்த நடிகரும் நாடக நடிகரும் ஓட்டு போட ரெடியா இல்லை. நீ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இன்னைக்கு நீ சொன்னா கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியா இருக்கல. இங்க இருக்கிற வெறும் 4 செங்கலை வச்சு கட்டடம் கட்டினா மட்டும் உனக்கு பெரிய புண்ணியம் வந்துடாது. சங்கத்துல இருக்கிற மெம்பரை மதிக்க தெரியாத நீ இதே சங்கத்துல நீ, ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், நான் கூட இருக்கும்போது அதாவது சிவகுமார் சாரை போய் பார்க்குறோம். சிவகுமார் சாரை நான், கார்த்தி, விஷால் எல்லாம் பார்க்குறோம். அப்போ சிவகுமார் சார் சொல்றாரு, டே எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா, இல்லைன்னா நம்ம தனி சங்கம் தாண்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீ வேணா நீ தனி சங்கம் ஆரம்பிச்சுட்டு போ, இந்த சங்கம் எங்களுடையது, நாங்க தான் வர ஆகஸ்ட்ல இருந்து இந்த சங்கத்துக்குள்ள போய் உட்கார போறோம், நீ பார்த்துக்கிட்டே நீ வேணா தனி சங்கம் என்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்களோ அது மாதிரி நீ வேணா போகலாமே தவிர இனி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ள நீ நுழையவே முடியாது. இது உனக்கு நான் சேலஞ்சா பண்றேன். யார் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ஆனா ஊடக நண்பர்கள் வந்தது வாராகி என்ன ஃபங்க்ஷனா இருக்கேன், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அவரும் உங்களுக்கு தோதா நான் வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்படி என்னதான் வீடியோ காமிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எனது நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த வீடியோ, அதை எனக்கு தெரியாமலே எடுத்திருக்காரு. நீங்க பார்க்க போறீங்க. அதாவது நான் இதுவரைக்கும் விஷால என்னுடைய நண்பன் தான் நான் சொல்லியிருக்கேன். விஷால் ஊழல் பண்ணார் அப்படின்னு நீங்க எத்தனையோ தடவை என் வராக என்ன கேஸ் போட்டப்ப கூட நான் சொல்லுவேன். ஒரு நடிகனுக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம்னு, ஆதாரம் இல்லாம யாரையும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நிர்வாகத்துல தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, நிர்வாக திறமையின்மைன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஊழல்னு நீங்க சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணன் சொல்லுவார், அண்ணா உங்களுக்கு தெரியாதுண்ணே, ஒரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டும், அப்ப நான் உங்களை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா அதன் ஊடகங்கள் முன்பு நானே பேசுவேனே. அப்போ இன்னைக்கு அண்ணன் வந்து அந்த வீடியோ என்கிட்ட காமிச்சார். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த தடவை மலேசியாவுக்கு போனப்ப மலேசியாவில் ஒரு நிறுவனத்தோட விஷால் கூட ரமணாவும் இன்னொரு நடிகர் யாரோ கோயம்புத்தூர்கார், அவர் பேர் என்னன்னு தெரியல, நண்பா, 2 பேரும் தான் போய் விஷாலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. கடந்த நிகழ்ச்சியும் அவங்க தான், நந்தாவும் ரமணாவும் தான் சன் டிவிக்கு வித்தாங்க. அதுல ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லிதான் இவர் வந்து கேஸ் போட்டாரு அண்ணன். நான் சொன்னேன் இப்பெல்லாம் போடாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு. இப்பயும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான், நந்தாவும் ரமணாவும் தான் மலேசியால பேசுறாங்க. தெரியாமலே அவங்க போய் அங்க எனது நண்பர்கள்ட்ட முதல்ல, ஏன்னா எனது நண்பர்கள் எப்படி தெரியும்னா, நான் தான் ரமணாவை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். அவங்கள தான் முதல்ல பார்த்து அவங்கள்ட்ட போய் பேரம் பேசியிருக்காரு. அவர் பேசின முதல் வார்த்தை, எந்த விஷால நான் இன்னைக்கு வரைக்கும் லஞ்சத்தை பற்றியோ அவன் நல்லவன் அவனுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னனோ, அந்த விஷாலுக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க, அந்த விஷாலுக்கு எத்தனை கோடி நீங்க கொடுப்பீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. மற்றபடி நீங்க பேசுற அமௌண்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் மலேசியாவுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரமணாவும் நந்தாவும் பேசியிருக்காங்க. பேசினது ரமணா, எனது நண்பர் டாக்டர் அன்வர்ட்ட. அவர் யதார்த்தமா வந்தாரு.
நான் ஹோட்டலில் உட்காந்து பேசினேன். அப்போ என் கூட இந்த இவங்களாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசுகிறோம். ஏன் மாப்பிள்ள மலேசியாவுக்கு வரலன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன மாப்பிள்ள மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் இங்கே பிச்சை எடுக்க வருகை வரும் நடிகர்களே வருகன்னு பேசி போட எழுத்து வச்சிருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு அப்புறம் என்னையும் நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் வரல மாப்பிள்ள, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள இதோட வந்தானுங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே, ரமணா வந்தார். ரமணா எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசும்போது இந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து பண்ணுங்க, விஷாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துருங்க, விஷாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி பேசினாரு. நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கல. யாரையும் என் கூட வச்சு ஒரு அண்ணன் வீடியோ எடுத்திருக்காரு. நான் என்கிட்ட காமிச்சோன்னா நான் பயந்தேன். ஆனால் என் கூட நீங்க எத்தனை பேரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் மன்னிப்பு கேட்டேன் உங்ககிட்ட. இந்த விஷயம் என்ன தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தீங்க. தவறு இல்லை. ஆனா அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு அண்ணர் வந்து ஒரு பெரிய தத்தோ சொன்னது, அவர் போய் சொல்ல மாட்டாரு, பெரிய ஆள்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க வீடியோ எடுக்கல. அதை இவர் வீடியோ எடுத்திருக்காரு. எப்படி எடுத்தாருன்னு தெரியல. அந்த ஸ்பாட்ல ஆனா இவர் இல்ல, யாரோ என் கூட இருக்க ஒரு கருப்பாடு அண்ணன் வச்சிருக்காரு. அந்த வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காமிச்சாரு. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. உண்மையிலேயே மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த விஷால் நல்லவன்னு சொல்லி நான் ஓட்டு கேட்டனோ அன்னைக்கே அவர் சொன்ன அன்னைக்கே நான் சொன்னேன், அண்ணே நம்ம யாராவது என்ன ஒரு மேலே கேஸ் போட்டது தப்பே இல்லைன்னு, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமா பேசிட்டு இருந்தேன். அதான் நானும் அண்ணன் இங்க இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராவர்சியான கூட்டம். இங்க இருக்கிற யாரும் யாரை கண்டு பயப்படாத ஒரு கூட்டம். அதே மாதிரிதான் நானும் யாரை கண்டு பயப்பட மாட்டேன். அப்பா எஸ்கே சொன்னாங்க, டைரக்ட் யூனியன்ல அவரை ஏற்று நான் சண்டை போட்டேன்னு. எனக்கும் டைரக்ட் யூனியனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஷால் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வீடு வீடா வர வச்சு நான் போய் ஓட்டு கேட்டேன். எதுக்காக கேட்டேன்? உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும், ஒரு புது ரத்தம் வந்தா சங்கத்துக்கு நல்லது நடக்கும், நீங்களாம் காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா தொழில் நடந்த வாரத்துல மாசத்துல 2 நாள் கூட ஷூட்டிங் போக முடியாத துணை நடிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்குலாம் நீங்க ஷூட்டிங் பத்தி கவலைப்படாது. என் நண்பர்கள் ஃபுல்லா ஹீரோ. கண்டிப்பா எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷூட்டிங் கொடுப்பாங்க. ஷூட்டிங்கும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணித்தர நான் வைப்பேன். நீங்க பயப்படாதீங்க, இந்த அணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி என் நண்பனை உயர்வா சொல்லி நான் ஓட்டு கேட்டேன். இதுல ஒரு எனக்கு என்னன்னா, என்னால முடிஞ்சா உதவி பண்ணுவேன், யாராவது உதவி பண்ண நான் கூட நிற்பேன் உங்களுக்கு. சரி, இதே ஒரு நல்லது இந்த சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கட்டுமே, நாடக நடிகர்களுக்கு நடக்கட்டுமே அப்படிங்கிற ஆதங்கத்துல நான் வேலை பார்த்தேன். ராதாவுக்கு என்ன உதவி செய்யாட்டா கூட, அவரால் முடியாட்டா கூட கெடுதல் செய்ய மாட்டாரு. நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் உண்மையை சொல்றேன். அதாவது விஷால், கார்த்தி, நாசர் சார் எல்லாரும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவு தடவை பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் கூட யாரு மேலேயும் நடிகர் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல, உறுப்பினர்ல இருந்து நீக்கல, யாரு வகுப்புலையும் அடிக்கல. அதாவது அவர் என்னமோ பேசுவாரு, வார்த்தைகள் தவறா வரும், ஒரு வகுத்துல அடிச்சு அந்த சங்கத்தின் உறுப்பினர்ல இருந்து அவர் நீக்கல. அவர் நினைச்சிருந்தா தேர்தல் நேரத்தில் நீக்கி இருக்கலாம். ஆனா இந்த விஷால் பதவிக்கு வந்ததுல இருந்து நான் உட்பட கிட்டத்தட்ட 360 பேரை இது வரைக்கும் நீக்கி இருக்கா. இந்த 3000 பேர்ல இந்த 360 பேர் யாரு? விஷால்கிட்ட கேள்வி கேட்டவங்க. லாஸ்டா தான் எனக்கு கூட ஒரு சஸ்பென்ஷன் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு. ஏன்னா நான் அவனை கொண்டு வந்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு. நான் அதை பத்திலாம் கவலைப்படல. ஏன்னா எனக்கு நடிப்புங்கிறது ஒரு தொழில் கிடையாது. நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்டா வந்தேன், இங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்சா உதவி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் செஞ்சேனே தவிர, அதாவது சன் டிவி சினிமாக்குள்ள வரும்போது அவங்கள நான் எதிர்த்தேன். அப்ப நான் திமுகவில் இருக்கும்போது
சன் டிவியை சினிமாவுக்குள்ள விட்டீங்கன்னா சினிமா அழிஞ்சிரும்னு சொன்னேன். அது அப்பாவுக்குலாம் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்தால் சினிமாவை காலி பண்ணிடுவாங்கன்னு நான் பேசினேன். அந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன். நான் வந்து ராதாரவி என்ன சரத்குமார் என்ன மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதீங்க சார். அவங்கெல்லாம் ஒரு இமேஜ் போயிடும். அவங்க தப்பு செஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு எடுங்க, கோர்ட்டு மூலியமா எடுங்க. அது உங்களுக்குமே அது இமேஜ் பாதிக்கும். யாரு மேலேயும் டக்கு டக்குன்னு சங்கத்திலேருந்து நீக்காதீங்க. இப்படி இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து உங்களை நீக்கிட்டா சங்கத்தில் ஆள் இருக்காது. அப்படிலாம் செய்யாதீங்க. இருக்கிறது ஒரு 3000 பேர், ஈஸியாக கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னேன். அதனாலதான் என்னைய நீக்கியிருக்கானு தெரியல.